கோலத்துக்கு அந்த தீபத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த தீபத்துக்கு நிவேதனம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது ஏதாவது வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி வந்து பாராயணம் பண்ணுங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ணுங்க. அந்த விளக்கை அணையாமல் பராமரிக்க முடியும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க வந்து அதை அப்படியே வச்சிருக்கலாம். இல்லைன்னா நாம் அருகில் இருந்து அர்ச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீபத்தை வந்து நாம் கொஞ்ச நேரம் கழித்து குளிர வச்சிடலாம். அர்ச்சனைகள் முடித்ததுக்கு அப்புறமா சுவாமியை யதாஸ்தானம் செய்யணும். அதாவது எழுந்தறியமைக்கு, அதாவது கடவுளை வந்து நாம் அதில் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லி அனுப்புறது தான். இதற்குரிய மந்திரங்கள் நமக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், சுப்பிரமணியர் ஸ்லோகம் வந்து ஏதாவது மனதார நினைச்சிட்டு வேண்டிட்டு சொன்னாலே போதுமானது. இந்த அர்ச்சனை முடிஞ்சதும் தீபாராதனை காட்டி கட்டாயம் 2 நிவேதனம் வந்து ஏதாச்சும் வையுங்க. இப்படி ஷட்கோண கோலமிட்டு வழிபடுறதுனால நம்ம கவலைகள் எல்லாமே கண்டிப்பா தீரும். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை. அதாவது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எப்போதும் ஒரே சண்டையாக இருக்குது அப்படிங்கிறவங்க, உறவினர்களால் பெரும் தொல்லைகள், ரொம்ப பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படின்னாலும், எவ்வளவு பொருள் வந்தாலும் சேமிக்க முடியாமல் போகுது, கடன்லையே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே இந்த ஷட்கோண கோலம் வழிபாட்டை கண்டிப்பாக செய்யலாம். ஒவ்வொரு சஷ்டி திதியிலையும் செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து கந்த சஷ்டி அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு சஷ்டி திதிக்கும் இதை வந்து கண்டிப்பாக செய்யலாம். இதுக்கு அவ்வளோ சக்தி, அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஒவ்வொரு சஷ்டி திதி அன்னைக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதனால் தவறாமல் இந்த ஷட்கோண கோலம் போட்டு தீபமிட்டு கந்த சஷ்டி அன்று கந்தனை வந்து வழிபடுங்க. வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ, சின்ன இடமா இருந்தால் கூட போதுமானது. அதில் வந்து இந்த ஷட்கோண கோலமும் அந்த விளக்கும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து போட்டு நீங்கள் அந்த கந்த சஷ்டி கவசமோ, இல்லை கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கூட உங்ககிட்ட கந்த புராணம் என்ன இருக்கோ, முருகப்பெருமானோட நூல் வந்து அதை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஷட்கோண கோலத்தோட இந்த பூஜை வந்து, இந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது. இதை கண்டிப்பா செய்யுங்க. அதே போல் எத்தனை சஷ்டி செய்யலாம், எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு சஷ்டியும் பார்க்கும்போது நீங்கள் வந்து 6 சஷ்டியில் வந்து செய்யுங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் தேய்பிறை சஷ்டி எதுக்கு, வளர்ப்பிறை சஷ்டி எதுக்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ நீங்கள் வந்து எந்த சஷ்டி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சஷ்டி திதி இருந்தால் போதும். அப்போ வந்து இந்த ஷட்கோண கோல பூஜையை வந்து நீங்க தவறாம செஞ்சுட்டு வாங்க. குறைஞ்சது 6 சஷ்டி திதியாவது செய்யுங்க. இது கண்டிப்பா உங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.